வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வர்றார். திரும்பவும் அதே புதன் 23ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே வருவார். சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 17ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் இந்த மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. கும்பராசி, உங்கள் ராசிநாதனான சனி 2ஆம் வீட்டில் இருக்கார். அதாவது என்ன சொல்கிறோம், 7.5 சனியோடைய சொச்சம்லாம் இருக்குது. 2ஆம் வீட்டில் சனி வக்கரம். பைசாவில் கவனமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்கணும், செயல்பாடுகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆர்கனைசேஷன்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த ப்ரோட்டோகால்மா அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. அவர்கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம்யா, நான் நம்ம பாஸ் தான். அவன் திடீர்னு ஒரு காம்ப்ளிகேஷன் அவன் உங்களை கேட்பான், என்ன கேட்டேன் நீயா என்ன வேணால் பண்ணுவியான்னு கேட்பான் உங்களை. வழக்கமாக அது இருக்காது, ஆனால் இப்போ அதெல்லாம் வரும். கவனமாக இருக்கணும். அதனால தான் ஃபாலோ த ப்ரோட்டோகால் சொன்னேன். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாத மத்தியமத்தில் நிறைய மனக்குழப்பம், மாத இறுதியில் தெளிவு ஏற்படும், எல்லாமே நன்மையாக முடியும். 5ஆம் இடத்தில் செவ்வாய். அப்போ எப்படி இருக்கு, மனம் இறுக்கமாக இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டம், அது வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்பீங்க. எங்கிட்ட இதை கேட்கவே இல்லை, எங்கிட்ட இதை சொல்லவே இல்லை, நான் என்ன எல்லாரை விட தாழ்ந்து போட்டேன்னா. குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நிறைய வரும். என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அம்மாங்க, எனக்கு உரிய இம்பார்ட்டன்ஸ் தரல சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில மன போராட்டங்களும் வரக்கூடிய காலம். சில நேரங்களில் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சில பேர் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களெலாம் ரொம்ப நிச்சயமாக கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதுதானே நீ இக்னோர் பண்ணக்கூடாது. திடீர்னு அட்டாக் வரலாம். ஏன், கடகத்தில் குரு, அது 6ஆம் வீடாக போகிறது, ஹெல்த்து. அப்போ என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் போய் அடைக்கும். கவனமாக தானே இருக்கணும். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் டாக்டர் செக்கப் இதெல்லாம் அவசியம். வேணுன்னா போயிட்டு வந்துடுங்க. அதுபோக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கும், சில நேரங்களில் சொல்லுவாங்க நீர் பூத்த நெருப்பம்மா, உள்ளுக்குள்ளே ஒரே கடுப்பு, ஆனால் வெளில தெரியாது. இந்த மாதிரி நீர் பூத்த நெருப்பாக சில நேரங்களில் அந்த உறவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அப்போது டோன்ட் டேக், நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் டோன்ட் டேக் யுவர் ஹஸ்பண்ட் ஃபார் கிராண்டட், இப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் டோன்ட் டேக் யுவர் ஒய்ஃப் ஃபார் கிராண்டட். அவங்களுடைய வருத்தம் என்ன, அவங்களுடைய இன்கன்வீனியன்ஸ் என்ன, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நிதானமாக பேச்சு நிறுத்தி செய்யணுமே தவிர, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னும் போது அவங்க ஏற்கனவே கடுப்பில் இருப்பாங்க, இன்னும் கோபத்தில் குதிச்சுட்ருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லையும் கவனமாக தான் இருக்கணும். அப்போ கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, முக்கியமாக ஒரு விஷயந்தான் தாரக மந்திரம். எல்லாத்துலேயும் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் செயல்படும் போது மெட்டிகுலஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லுவோம். அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுமே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு கேஷுவலாக செய்யக்கூட மாதிரி இருக்கவே கூடாது. எங்கேயுமே கேஷுவல் அப்ரோச் கூடாது. மெட்டிகுலஸ் அப்ரோச் இஸ் எசென்ஷியல். அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். அதே போல் பேச்சில் கவனம் மிக மிக அவசியம். நாம் தேவையில்லாத காசிப்பிங், தேவையில்லாத கமெண்ட்ஸு அதெல்லாம் கூடவே கூடாது. இதிலெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக போகும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க.
ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.